கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வெயில் கொஞ்சம் லேசாக தலையை காட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள பெட்ஷீட் பாய் எல்லாம் அலசிட்டு மாடிக்கு போனால் அங்கே நமக்கு முன்னாடியே எல்லாம் காய போட்டு ரெடியாக இருக்குது. காய போடுறது கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உரம் வந்து கன்றுகளுக்கு போடலாமே அப்படின்னு பார்த்து வச்சுருந்தேன். மாடியில் அந்த வேப்ப மரத்தில் உள்ள இலைகள்லாம் விழுந்து அப்படியே ஒரு குப்பை மாதிரி ஆகி அதில் நல்ல உரம் இருந்துச்சு. அதை இடம் எடுத்து இன்றைக்கி வந்து செடிங்களுக்கு இன்றைக்கி தாண்டா வேலை அப்படின்னு இறங்கியாச்சு. வேறு வழி இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு உரம் இதே வந்து நம்ம ஆன்லைனில் வாங்கினோம்னா 400 500 அப்படிங்கிற மாதிரி விற்கிறாங்க. அப்படியே நம்ம வந்து மாடியிலேருந்து வெளியில் உள்ள வியூஸ் எல்லாம் பார்த்துக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த பச்சை பசேல்னு இருக்கிறது இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி காய ஆரம்பிச்சிடும்ல. அதோட அப்படியே பார்த்துட்டு அப்படியே உரத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீசிக்கிட்டு இருந்தேன். வீசிட்டு அதுக்கப்புறமும் கொஞ்சம் டைம் இருந்துச்சா, சரி அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அப்படியே கொத்தி விடுவோம். சரி அப்போ தான் வேர் கொஞ்சம் தழைச்சி கண்டெல்லாம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே லைட்டாக கொத்தி விட்டுட்டு இப்படி தான் இன்றைக்கி பொழுது போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம். பை.